ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಾಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದ ಪದವಿ ಪೂರ್ವ ಪುಣ್ಯಾನಾಂ ಲಿಖ್ಯತೆ ಜನ್ಮ ಪತ್ರಿಕಾ ಸೂರ್ಯಾಯ ಚ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಚ ಗುರು ಶುಕ್ರ ಶನಿಭ್ಯಶ್ಚ ರಾಘವೇ ಕೇತವೇ ನಮಃ. ಗಜಾನನಂ ಭೂತಗಣಾದಿ ಸೇವಿದಂ ಕವಿತ ಜಂಬು ಬಣಸಾರ ಪಕ್ಷಿತಂ உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத, அதாவது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களை யார் தடுக்க போகிறார்கள் தெரியுமா? இந்த வாரம் அதிர்ஷ்டம் எந்த பக்கம் அடிக்க போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய சில ராசிகள் எது? செப்டம்பர் உங்களுக்கு புதிய அதிசய கதவுகளை திறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரப்போகிறார்கள், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதுல கவனமாவே நீங்க இருக்கலாம். சுகம், சௌபாகியம், செல்வம், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கர்ம விடை தீர்க்கும் மாதமாக அமையும். இந்த வார ராசி பலன்ல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அசாதாரணமான வரங்கள் வழங்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது. இந்த வார ராசி பலன்ல பாத்தீங்கன்னா அமோகமாக இருக்க போறது. நீங்கள் நினைத்ததே நடக்கவில்லை என்று வருத்தமா, இந்த மாதம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போறது. கடன், தடை, சாபம் எல்லாமே முறியடிக்கும் மாதமாக சில விஷயங்கள் அமையும். செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி இறங்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இஷ்ட தேவதா, குல தேவதா, கிராம தேவதா, மாதா, பிதா, குரு துணை கொண்டு 12 ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் பார்க்க போறோம். வாங்க முதல் ராசிக்கு நம்ம போவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வார ராசி பலன்ல என்னென்ன விஷயங்கள் நடுவில் சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்லோகம், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். வாங்க வீடியோக்கு போகலாம். ரிஷபராசி நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே ரிஷபராசிக்குன்னு நான் சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களை சேரப்போகிறது. பணம், புகழ், குடும்பம், சந்தோஷம் அனைத்தும் உங்களை நாடி வரும் வாரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், உழைப்பை அங்கீகரிக்கும் நேரம் இது. உங்களோட கரெக்டாக ஸ்டாண்டர்டாக கரெக்டாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. இது பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும், அல்லது நிறைய வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள், சக்சஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் எடுத்தோன்னே சில மகிழ்ச்சி நிறைந்த சூழ்நிலை நிலைக்க வைக்கும். திருமண பேச்சுக்கள் சாதகமாக இருக்கும். உறவினர்களுடன் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கு 3வது நபர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் மறையும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ரிஷபராசிக்காரர்கள் சில விஷயத்தில் கையாளணும். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சாச்சு, சந்திச்சாச்சு. எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சு வெறுத்து போயிட்டாங்க. சில பேருக்கு ஒரு சாமிக்கும் நம்ம தெய்வ வழிபாடுல கூட சில பேருக்கு ஈடுபாடு இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளவு கூட ஈடுபாடோட இருந்தாங்களோ அவ்வளவுக்குள்ள இப்போ அந்த ஈடுபாடு இல்லாமல் போச்சு. ஓப்பா என்னப்பா இது, நம்ம இவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய கர்ம வினை கட்ட நேரம், சில விஷயங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கு. அடுத்ததாக வியாபாரத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வருமானம் அதிகரிக்கும், பழைய கடன்கள் குறையும். அதே போல புதிய முதலீட்டுகளில் எச்சரிக்கை தேவையாக இருக்க வேண்டும். நிறைய அமோகமாக தான் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பிசினஸ்ல எல்லாம் குடும்பஸ்தானம், சுகஸ்தானம், வெண்ணில ஜாதகத்துல குரு, திருமண யோகம், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் வியாபார விஷயத்துல உங்க ராசிப்படி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லணும். ஸ்டடீஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, மாணவ மாணவிகள் அப்படின்னு கல்வியில் மனநிலை உறுதி அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் இருக்கும். பாசிட்டிவான விஷயம் வருமானம், பண வரவு, குடும்ப மகிழ்ச்சி. நெகட்டிவான விஷயம் உடல் நலத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், காய்ச்சல், அலர்ஜி போன்ற விஷயங்கள் வரும். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 6. அதிர்ஷ்டமான ஒரு கடவுள் எந்த சுவாமி அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி தேவி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமா இருக்கும்.
வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பாக இருக்கும். பச்சை நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழமை வெள்ளிக்கிழமையாக இருக்கும். சரிங்க. அப்ப இந்த ராசிக்கெல்லாம் நமக்கு நேரம் நல்ல ஓரளவுக்கு ரிஷபராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ரிஷபராசிக்கு இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக புதிய உச்சிக்கு செல்லும். உங்கள் வாரம் இந்த வார பலன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதுலேயும் நான் சில விஷயங்கள் சொல்றேன். விவாகரத்து சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கு. தொழில் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கு. திருமணம், மறுமணம் எல்லாத்துலேயுமே திருமணம் சம்பந்தப்பட்டது சில பேருக்கு ரிஷபராசிக்கு கூடி முதல் திருமணம் சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு முதல் திருமணம் முடிஞ்சு அது விவாகரத்தாகி ரிலேஷன்ஷிப்ல இருந்து அதுக்கப்புறமா ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சொத்துக்கள். சொத்து விஷயத்துல எவ்வளவு நீங்க கவனமா இருக்கீங்களோ அவ்வளவு கூட உங்கள் ராசிக்கு சிறப்பு. சொத்து விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பங்காளிகள் எல்லாத்துலேயும் கவனமா இருக்க வேண்டும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். அவசரப்பட்டு எனக்கு சீக்கிரமாக கடன் குறையணும், எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஆகணும்ட்டு இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது, ஏதாவது ஒரு விஷயத்த மாற்றி மாற்றி பண்ணும்போது நிறைய கெட்ட விஷயங்கள் வரும். அதே போல் காதல் தோல்வி சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொலிட்டீஷியன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்படியே என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி தகைச்சு போயிருக்காங்க. சில பேர் என்ன செய்யறது என்ன பண்றது அப்படிங்கிறது புரியல சில பேருக்கு. அடுத்ததாக சில பேருக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது, படிப்பு எஜுகேஷன் ஸ்வைல் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு தான் சிறப்பாக இருக்கும். மற்ற நேரத்துலலாம் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு ஹாப்பியாக இல்லை அந்த அளவுக்கு இருக்கு. குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணணும். எவ்வளோ கூட குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப இந்த நேரத்தில் ஒரு மஸ்டாக இருக்குது. ஏன்னா சில தெய்வ வழிபாடு தெய்வ விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும். ஜென்மராமர் வடத்திலங்கிற மாதிரி இவ்வளோ நாள் ஜென்ம குருவில் இருந்தது, இப்போ குரு மாறியாச்சு. வருமானம் வரமாட்டேங்கிறது, வந்தாலும் செலவாகுது, எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் அப்படிலாம் இருக்குது. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஒரு சின்ன சூழ்நிலையில் கூட நிம்மதி இல்லாமல் இருக்குது. சில நேரத்தில் எல்லாமே இருந்து ஏன் நமக்கு ஒரு நிரந்தர அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது? யாரையாவது ஏமாத்தணுமா, பொய் சொன்னோமா? ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறது எதேர்ச்சியாக சில நேரங்களில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமாகிடுது. அதுவும் அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. சில பேருக்கு அது கட்டாயமாகிடுது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து விஷயத்தில் நிறையா பிரச்சனைகள், பங்காளிகள் சண்டை, கொடுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வேலை இல்லாமல் எத்தனையோ பேர், இன்னைக்கு கிரகங்கள் மாறி இருந்தும் கூட ரிஷபராசிக்கு கொஞ்சம் பேருக்கு வேலை சரியில்லாமல் இருக்கு. சில இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1ஆம் தேதி வரட்டும், நான் வேலையை மாற்றிடுறேன் பார், 1ஆம் தேதி வரைக்கும் தானே நீ எல்லாம் எதுவாக இருந்தாலும் பேசுவேன், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் இருக்கீங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் எப்போதுமே தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுடைய தெய்வ வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் மிகுந்த, அதாவது என்னைக்குமே இந்த மகாலட்சுமி அனுகிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது மகாலட்சுமிக்கு நெய்விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தாமரை பூ சாத்துங்க, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொடுக்கக்கூடியதா வாரமாக அமையும். வாழ்க்கை இதுவரையில நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ராசியுடைய பொது பலன்கள். அதாவது செப்டம்பர் மாசத்துல 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில வார ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார ராசி பலன்ல என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துல எல்லாமே மாறும். கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு ஒருத்தருக்கு. சில பேருக்கு லக்னத்தில் குரு இருக்கும், லக்னத்தில் சனி இருக்கும், லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும். கிரகங்கள் மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு பேர். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் கால் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம வித்தை கற்றவன், அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்கள பிரம்ம வித்தை கற்றவன். யார்கிட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம மனசு திருப்தியாக இருக்கும்,
யார்கிட்ட பார்த்தா நமக்கு பரிகாரம் மந்திரங்கள் நல்ல விஷயங்களை நம்ம சொல்லித்தராங்க, யார் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா கஸ்மின் ஸ்ரீ குரவே. அதை அந்த குரு வழிகாட்டினாதான் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னால், நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறேன். ஐயா நீ இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் உனக்கு கிரகங்கள் இருக்குது, இப்படிலாம் உனக்கு சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நீ உன் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்திக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இதுலேயும் நீ கவனமாக இருன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கும் உன் கையில் தான் இருக்குது. ஜாதகம் பார்க்கறது, எண்கணிதம் பார்க்கறது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள், வாஸ்து பார்க்கறது, ஸ்டோன்ஸ் முக்கியமாக ராசி கற்கள்லாம் சொல்கிறது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம், டேரக்ட் ரீடிங், பிரசன்னம் பார்த்து சொல்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டயத்தில் நான் சார்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.